கற்பூரவள்ளி இலை எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இது சின்ன சின்னதாக பிச்சு மிக்ஸி பவுலில் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். மிளகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சுக்கு கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். வசம்பு ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க. இவ்வளோத்தையும் மிக்சியில் நல்லா குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்குதுல, இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சோம்ல, இதை சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதோட எசன்ஸில் இந்த தண்ணியில் இறங்கட்டும். நல்லா 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஃபில்டர் பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. கப்பில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த கஷாயம் வந்து நமக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நெஞ்சில் உள்ள சளியெல்லாம் அப்படியே அறவே வெளியே கொண்டு வந்துடும். இதே மாதிரி கஷாயம் பண்ணி குடிங்க.